கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்முடைய வார்த்தைகள் மகத்தான சக்தியை கொண்டுள்ளது. நாம் சொல்லும் வார்த்தைகள் மற்ற மனிதர்களின் வாழ்க்கையை உயர்த்தலாம் அல்லது மட்டுப்படுத்தலாம். நாம் ஞானத்துடனும் கிருபையுடனும் பேசவும், தேவையற்ற அல்லது மற்றவர்கள் மனதை புண்படுத்துகிற வார்த்தைகளை தவிர்க்கவும் பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. நாம் உண்மையான மற்றும் கனிவான ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவரின் அன்பையும் அவருடைய குணத்தையும் பிரதிபலிக்கிறோம். மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது அல்லது நம்மை தவறாக புரிந்து கொண்டு ஏளனம் செய்து பேசும்போது நம் வார்த்தைகளில் கவனமாய் இருக்க வேண்டும். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் செவிக்கட்டாமல் நாம் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரும் சொல்லுகிறார். அன்பின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என் வார்த்தைகள் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். உம்மால் படைக்கப்பட்ட எல்லா மக்களையும் நான் நேசிக்கவும் அன்பு காட்டவும் ஞானமாய் பேசவும் எனக்கு கிருபை தாரும். என் வாயின் வார்த்தைகள் மற்ற மனிதர்களுக்கு சமாதானத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கவும் உம்முடைய அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறோம். என் வாழ்க்கை மூலமாகவும் என் வாயின் வார்த்தைகள் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.